வணக்கம் மக்களே, இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷல் பிரியாணி நாங்கள் எப்படி செய்கிறோன்னு சொல்கிறேன். பிரியாணிக்காண்டி ஒரு மசாலா, இதில் வந்து கசகசா, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், வத்தல் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு அரைக்க, அப்புறம் தேவையான பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம். இந்த டம்ளருக்கு 4 டம்ளர் 3.5 டம்ளர் செய்ய போகிறோம். அது போக புதினா, மல்லிச்செடி தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேன். 1 கிலோ சிக்கனில் இதில் போட எலும்பு தனியாக வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் எண்ணெய், எலுமிச்சம்பழம், இதுதான் இதுக்கு தேவையானது. முதல்ல இஞ்சி வெள்ளைப்பூடு அரைக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த மசாலா அரைக்க போகிறேன். நெய் 4 கரண்டி, 2 குழிக்கரண்டி ஆயில், அப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த பட்டை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை எடுத்து அதில் போட போகிறேன். போட்டு வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கி விட போகிறேன். பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரணும்னா இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். இப்போ தக்காளி போடணும். நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன். மல்லிச்செடி, புதினா போட்டு வதக்க போகிறேன். அரைச்சி வச்ச இஞ்சி வெள்ளைப்பூடு, அப்புறம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்குறேன். இப்போ கோழியவும் போட்டு நல்லா இதில் கிண்டுவோம். அதுக்கப்புறம் அரிசியை போட்டு கிண்டணும். கொஞ்சம் வதங்கிருச்சு, சிக்கன் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியவும் போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ 4 டம்ளருக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். இந்த அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டியாச்சு. இந்நேரம் உப்பு உரப்பு பார்த்துக்கோங்க. இப்போ கொதிக்கட்டும். இப்படி ஸ்டேஜ் வரையில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டு கிண்டணும். இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி வச்சு ஒரு தோசைக்கல் மேலே தம் போடணும். தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அணைச்சிட வேண்டியதான். பிரியாணி ரெடி ஆயிரும். வாங்க குக்கர் திறப்போம். இந்த சூப்பராக கிண்டியாச்சு. டேஸ்ட் பார்க்க கொடுப்போம். டேஸ்ட் பார்த்து சொல்லு. சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். கடை பிரியாணி மாதிரி.